நாட்டு சாமந்தி செடிகள் சாப்ளிங்ஸ் லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 கலர்ஸ் 20 பிளான்ட் சாப்ளிங்ஸ் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படி பிளான்டிங் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நாட்டு சாமந்தின்றதுனால பெருசாக நானுமே எதுவுமே கேர் பண்ணலைங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கூட போஸ்ட் பண்ணி உங்களுக்கு கீழே டேக் பண்ணி வைக்கிறேங்க. ஸோ அந்த பிளான்ட்டு ரீபார்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் அது. ஸோ அப்போ நம்ம ரீபார்ட் பண்ணி வச்ச பிளான்ட்டு தான். ஸோ பிளான்ட்டுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா 2 மந்த்ஸில் ஸோ பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி அப்போ நம்ம பாட்டிங் பண்ணதோட சரிங்க. இது வரைக்கும் எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்கல. 0 மெயின்டெனன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரெகுலராக டெய்லி வாட்டர் மட்டும் தான் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட் எந்த அளவுக்கு சூப்பராக புஷியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். பாட்டில் அதுவும் 2 பிளான்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ 2 பிளான்ட்டுமே நல்லா சூப்பராக தலதனன்னு வளர்ந்து ஸோ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நாட்டு சாமந்தி வெரைட்டி. ஸோ எல்லோ கலர் இல்லையா. ஸோ சூப்பராக புஷ்ஷாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஃபீட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 20+ ஃப்ளவர் பேர்ட்ஸோட சூப்பராக இருக்குங்க. 0 மெயின்டெனன்ஸில் நாட்டு சாமந்தி செடிகள். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம மெயினே பண்ணல. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பூத்து முடிய நமக்கு வேணுன்ற ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம், பறிச்சிடலாங்க. ஸோ முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வெர்மி கம்போஸ்ட் போட்டு விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ டிஏபி இருந்துச்சு அப்படின்னா டிஏபி ஒரு 8 to 10 பால்ஸ் தாங்க. ஸோ 8 to 10 பால்ஸ் மட்டும் தான் பிளான்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைனா வெர்மி கம்போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு ஸோ பிளான்ட் நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிட்ருக்கும். ஸோ நாட்டு சாமந்தி இல்லையா, நீங்கள் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். புதுசாக துளிர்கள் கீழே வேர்லேருந்து நமக்கு இந்த மாதிரி குட்டி சாப்ளிங்ஸ் பக்கம் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் வீடியோஸ்க்கெலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இதில் நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம்.